வணக்கம் நண்பர்களே. ராவணன் மிகுந்த பராக்கிரமமும் சிவபெருமானிடம் இருந்து பல்வேறு வரங்களையும் பெற்றவன் ராவணன். சகல லோகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த ஒரு பெரும் அரக்கன். இந்த ராவணன் அஷ்டதிக்கு பாலகர்களையும் நவ கிரகங்களையும் தன்னுடைய இலங்கையிலே சிறைப்பிடித்து வைத்தான் அப்படிங்கக்கூடிய வரலாறு கூட இருக்குது. நவகிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அவர்களுடைய கர்ம வினைப்படி நல்லதையோ அல்லது கெட்டதையோ கொடுக்கக்கூடியது இந்த நவகிரகங்கள் தான். தான் செய்த தவறுகளும் தான் செய்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கக்கூடியத சரியாக ஒரு மனிதனை தன்னை தானே உணர வைக்கக்கூடியவை இந்த நவகிரகங்கள். பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடியது இந்த நவகிரகங்கள். அப்ப இந்த நவகிரகங்களால தீமைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதனை உணர்ந்து கொண்ட அந்த ராவணன் எந்த விதமான தீமைகளும் தனக்கு நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி இந்த 9 நவகிரகங்களையும் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களையுமே தன்னுடைய இலங்கையிலே சிறைபிடித்து வைத்துக் கொண்டான். சிறைபிடித்து அவர்களை பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்குகிறான். பல கொடுமைகள் அந்த நவகிரகங்களுக்கு இது ராவணன் பண்றான். எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய உனக்கு நான் பல்வேறு விதமான கொடுமைகளை பண்ணுவேன் அப்படின்னு ராவணன் கொடுமை பண்றான். அந்த கொடுமையிலேயே மிகவும் பெரிய கொடுமை எது அப்படின்னா, ஏற்கனவே சிறையில வச்சிருக்கான், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த ராவணன் தன்னுடைய இலங்கையில இருக்கக்கூடிய அரசவையிலே ஒரு சிம்மாசனம் இருக்கும். அந்த சிம்மாசனத்துக்கு இந்த ராவணன் ஏறி போறதுக்காக ஒரு 9 படிகள் இருக்கும். அந்த 9 படிகளிலுமே இந்த 9 நவ கிரகங்களையும் அப்படி பூமியை பார்க்க படுக்க வைத்து அந்த 9 நவ கிரகங்களினுடைய முதுகிலையும் ஏறி சென்று தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்வான். இப்படி ஒரு கொடுமைகளை இந்த நவ கிரகத்திற்கும் செய்து சிறையில் அடைத்து அவர்களை துன்புறுத்தி வந்தான். இதே நேரத்துல தான் ராமபிரானினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீதையையும் இந்த ராவணன் சிறைப்படுத்தி தன்னுடைய இலங்கையில இருக்கக்கூடிய அசோகவனத்திலே வைத்திருக்கிறான். அப்ப அந்த நேரத்திலே ஆஞ்சநேயர் சீதையை சந்திப்பதற்காக அசோகவனத்திற்கு வருகிறார். சீதாதேவியை சந்திக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரக்கர்களை அழிக்கிறார். அதன் பிறகு அந்த அரக்கர்கள் மூலமாக ராவணனுடைய அரசவையில் சென்று ராவணனையும் சந்திக்கிறார். அப்போ ராவணன் இந்த ஆஞ்சநேயரை அழித்து விட வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல ராவணன் சொல்றான். ஆனால் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் தூதுவனாக வந்த ஒருவனை அழிப்பது தவறு, அதனால வேறு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொன்ன பிறகு இந்த அனுமனினுடைய வாளிலே நெருப்பு வைத்து விடுகிறார்கள். நெருப்பு வைத்த பிறகு இந்த குரங்கு அங்கங்க ஓடுறது, தன்னை காப்பாற்றி கொள்ள அங்கங்க போறது எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு பல பேர் பல்வேறு விதமான ஆலோசனைகள் சொன்னாங்க. அப்போ இதனை சரி அப்படின்னு ஒத்துக்கொண்ட அந்த ராவணன் இந்த ஆஞ்சநேயரினுடைய வாளிலே நெருப்பு வைத்து விடுகிறார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆஞ்சநேயர் மிகுந்த பெரிய ஒரு உருவம் எடுத்து அந்த வாளிலே இருக்கக்கூடிய நெருப்பை வைத்தே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நெருப்பு வைத்து விடுகிறார். இந்த இலங்கை நகரமே பற்றி எரிகிறது. இப்படி ஆஞ்சநேயர் நெருப்பு வைத்த இடங்கள்ல ஒன்றுதான் இந்த நவ கிரகங்களையும் சிறைப்படுத்தி வைத்திருந்த சிறைச்சாலை. அந்த நவ கிரகங்களும் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையிலே நெருப்பு வைத்து அங்கு இருக்கக்கூடிய 9 நவ கிரகங்களையும் அந்த ராவணனின் பிடியில் இருந்து விடுவிக்கிறார் ஆஞ்சநேயர். பல்வேறு காலங்களாக இந்த நவ கிரகங்களையும் காப்பாற்ற யாருமே வரல. அவ்வளவு காலங்கள் பல்வேறு விதமான கொடுமைகளை இந்த ராவணனிடம் சகித்து வந்தார்கள் இந்த நவகிரகங்கள். அப்ப அவர்களை இந்த ஆஞ்சநேயர் அந்த நேரத்திலே விடுவிக்கும் பொழுது அந்த 9 நவ கிரகங்களுக்குமே இந்த ஆஞ்சநேயர் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பக்தியும் உண்டு. ஆஞ்சநேயருடைய பக்தர்கள் கிட்ட இந்த 9 நவ கிரகங்களுமே நன்மைகளை மட்டும்தான் செய்யும். கர்ம வினைகளின்படி நன்மையை செய்யணும் தீமை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு விதி இந்த நவ கிரகங்களுக்குமே இருந்தாலுமே கூட இந்த ஆஞ்சநேயர் தன்னையே காப்பாற்றிய ஒரு மகாவீரன் அப்படிங்கிறதுனால
இந்த ஆஞ்சநேயரினுடைய பக்தர்களையும் ஆஞ்சநேயர் அனுதினமும் வழிபடக்கூடிய ராமபிரானினுடைய பக்தர்களுக்கும் எப்பொழுதுமே இந்த 9 நவ கிரகங்களுமே நன்மையை மட்டுமே செய்வோம் என்று உறுதி எடுத்திருக்கிறது. இதனை அந்த 9 நவ கிரகங்களுமே ஆஞ்சநேயரிடம் கூறியதாகவும் வரலாறு இருக்கிறது. அதனாலதான் 9 கிரகங்களும் சரியில்லைன்னா கூட பல்வேறு ஜோதிடர்கள் எந்தெந்த கிரகங்கள் திசைகள் சரியில்லாம இருந்தாலும் கூட ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட சொல்வதற்கான காரணம் இதுதான். அதனால 9 கிரகங்களும் ஒருவருக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அனுமன் வழிபாடு அவர்களுக்கு கை கொடுக்கும். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். நன்றி.